அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பெரிய vlog போடலான்னு தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல நாள்ல ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான். எல்லாரும் கேட்டிருந்தீங்க, வீடியோ நீங்கள் வரவே இல்லையே, உங்கள் வாய்ஸ் கேட்கலையே, vlog பண்ண கேட்டிருந்தீங்க. எல்லாருக்கும் அந்த கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. இனிமேல் வீடியோக்கு தொடர்ந்து வரும். கொஞ்ச நாள் வீடியோ போடுறதுக்கு சூழ்நிலை சரியில்லை, எங்களுக்கு பண்ண முடியல. இனி வீடியோ தொடர்ந்து வரும், பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. இன்னைக்கு வீடியோ என்ன பண்ண பார்க்குறியா? ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். நான் ரொம்ப நாள் லாங் பிரேக் அப்புறம் ஆரம்பிக்க பார்த்தீங்களா, அதனால ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்ன ஸ்வீட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோ. எங்க வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே சப்போர்ட்டோட எல்லாரும் கூடவே இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்து எங்க ஐடியா பார்த்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இனி வரப்போற சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன ஸ்வீட்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டான அல்வா தான். அதாவது சீக்கிரம் பண்ணக்கூடிய கோதுமை வச்சு இமீடியட்டாக பண்ணக்கூடிய ஒரு அல்வா தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துலாமா? அதாவது 1 கப் கோதுமை மாவு, அதுக்கே 2 பங்கு சக்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு சில பேர் சக்கரை கம்மியாக வேணா 1.5 போட்டுக்கோங்க. உங்கள் சாய்ஸ் தான் அது. எனக்கு எங்கள் வீட்டு ஸ்வீட் நிறைய வேணும் தான் நான் 2 பங்கு போட்டுருக்கேன். அப்புறம் வந்து நெய் 1/2 கப், 1 கப் கோதுமை மாவு, 2 கப் சக்கரை, 1/2 கப் நெய், முந்திரி பருப்பு. கலர் வந்து ஆப்ஷனல் தான், கலர் போட்டு கலர் வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, முதல்ல கோதுமை மாவு என்ன செய்யணும், 1 பங்கு கோதுமை மாவுனா 3 பங்கு தண்ணி விட்டு கலக்கிக்கணும். சரிங்களா? இப்போ முதல்ல என்ன செய்யணும், 1 கப் கோதுமை மாவில் 1 கப் தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். 1 கப் கோதுமை எடுத்துருக்கோம், அதில் பவுலில் போட்டுக்கலாம். இதே 3 கப்பு தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு முதல்ல 1 ஊற்றின்னு நல்லா கலக்கிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஊற்றினா வச்சுக்கலாம் கட்டிக்கிட்டே ஆகிடும். அதனால் முதல்ல 1 கப் ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். ஊற்றி வச்சு இப்போ 2வது கப் ஊற்றுறேன், 3வது கப்பு நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். சரிங்க. 1 பிஞ்ச் சால்ட்டு போடுறேன். ஏன்னா ஸ்வீட் போட்டு பண்ணும்பொழுது சால்ட்டு போட்டால் இந்த ஸ்வீட் தூக்கி கொடுக்கும். 1 பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கேன். நல்லா கலக்கியாச்சு பாருங்கள், கட்டியே இல்லை பாருங்கள். முதல்ல நெய்யை ஊற்றி முந்திரி வறுத்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். இந்த முந்திரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி வறுத்துக்கலாம். முதல்ல ரொம்ப சீக்கிரம் இல்லாது 10 நிமிஷம் 10 to 15 மினிட்ஸ் நம்ம அல்வா பண்ணி முடிச்சிடலாம். அதனால என் பசங்க ஸ்வீட் கேட்பாங்க. நான் வேலைக்கு கொடுத்தாலும் பண்ண முடியாதுங்களா, டெய்லி கேட்பாங்க. என் பசங்க கேட்பாங்க, 2 பேருக்கு அந்த ஸ்வீட் பிடிக்கும். இதுதான் நான் பண்ணி கொடுப்பேன் பசங்களுக்கு. நல்லா கிணத்து போட்டுப்பாங்க, ஸ்வீட் சாப்பிட்ருவாங்க. அதே இப்போ என் பேதிக்கு பண்ணி கொடுக்க போகிறேன். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, முந்திரி பருப்பு செவத்தாச்சு எடுத்தாச்சு. இதே நெய்யிலேயே நம்ம என்ன செய்யலாம், இதை பாருங்க மாவு கரைச்சி வச்சுக்க பார்த்தீங்களா, இதே இந்த நெய்யிலேயே என்ன செய்யலாம், அந்த மாவை அப்படியே எடுத்து விட போகிறோம். அவ்வளோதான். மாவு கோதுமை மாவுலேயே உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் அந்த அல்வா பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கோதுமை வறுக்கணும்னு அவசியம் இல்லையா? கோதுமை மாவு வறுக்கணும் அவசியம் இல்லை, அப்படியே பண்ணிடலாம். இதுதான் ஈஸியாக பண்ணுறதுக்காக வழி. இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க விதைச்சு பாருங்கள். இப்போ நெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றி கலந்துட்டே இருக்கலாம். கெட்டியாச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டி. இது உங்களுக்கு நிறைய காணும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல பார்த்துட்டே பாருங்க. நான் வந்து ஆக்சுவலாக 4 கப்பு தண்ணி செலவாக்குறதுக்கு. சரிங்களா? 1 கப்பு செலவு பார்த்தீங்களா, இப்போ 4 கப்பு செலவு போட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மாவு வெந்து வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 தான் நினச்சேன் நான், ஆனால் எனக்கு அது போடாத மாதிரி தெரிஞ்சுது. ஸோ 4 கப் ஊற்றிருக்கேன் நான். 1 கப் கோதுமை மாவுக்கு 4 கப் தண்ணி, 2 கப் சக்கரை, அவ்வளோதான். நெய் வந்து 1/2 கப். நெய் கூட நிறைய விட்டுக்கலாம், என்ன விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. 1/2 கப்புன்னு சொல்கிறேன் நான், மேலே விட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கரையை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு சிலர் சர்க்கரை கம்மியாக கேட்பாங்க, சில பேர் சர்க்கரை நிறைய கேட்பாங்க. ஆனால் என் வீட்டு பசங்க சர்க்கரை நிறைய கேட்பாங்க. அதனால் நான் 2 பங்கு எடுத்துருக்கேன் நான். இவங்க கெட்டியானதும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இவங்க கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு வெந்து வரணும். வந்து சர்க்கரையை போட்டு உங்களுக்கு சர்க்கரையை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்க, மாவு வெந்தாச்சு, கெட்டியாகிது பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய, சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டு கிளம்பும் போது கொஞ்சம் மெல்ட் ஆகும், கேசரி மாதிரி. அது கொஞ்சம் பயப்பட வேண்டாம், வெங்காயம் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு வரும். நம்ம கொஞ்சோடு கேசரி போடும். இது வந்து ஆப்ஷனல் தான், வீடியோக்காக போடுறேன். வீட்டில் நான் போட மாட்டேன், அதையும் கொஞ்சம் விட்டுக்கலாம். கலர் போட்டுக்கலாம். சும்மா ஒரு பீஸா போட்டுக்கேன் நான், நம்ம போடல. வீடியோக்காக தெரியுதா போட்டுக்கேன் நான். வீட்டில் நான் போட மாட்டேன், நேச்சுரலாக தான் சாப்பிடுவாங்க எல்லாரும் வீட்டில். இது அப்படியே கேசரி மாதிரி இருக்குது. கேசரி போட தான் நீ போட்டுக்கேன் நான், புட்கலாம் போடலை. கேசரி போட இல்லை, ப்ரிப்பரேஷனே ப்ராசஸ் எல்லாமே. அது ரவை போடுவோம் கேசரிக்கு. இது வந்து மாவை கரைக்கிறோம்ல,
பட் ஸ்வீட்டுலாம் இதே அளவு தான். இதான் பதமாயிடுச்சு பாருங்க. இந்த பாருங்க ஆறும் கெட்டி ஆகிடும் உங்களுக்கு. அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேர்த்து பவுலில் மாற்றிடலாம். இப்போ முந்திரி போய் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இதோ ஆஃப் பண்ணி இந்த பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பவுலில் போட்டு காட்டுறேன் பாருங்க. சூப்பரான ஸ்வீட் ரெடி. 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. 15 நிமிஷம் தான், 15 மினிட்ஸ் தான். நீங்கள் மேகி பேசி டைம் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? ஸ்வீட் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வேணா உங்களுக்கு கம்மி வேணால் கம்மி பண்ணுங்க. சரிங்க. சூப்பர். கலர் கூட சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான் அது. 15 நிமிஷம் தான். அதுக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் உட்காந்து செஞ்சு கொடுத்து பார்த்து எப்படி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோ சந்திக்கலாம். பாய்.